தமிழ் முருகன் மேட்ரிமனி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்யம் அமையணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வரன்களுமே முற்றிலும் இலவசமானவையே. எனவே தங்கள் விவரங்களை பதிவு செய்ய கீழே உள்ள மெயில் ஐடியை அணுகவும். சரி, வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு வர்ஷா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 26 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு கடக ராசி, சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு மாதம் 20,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு நிலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மதுரை பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக ரொம்பவே செல்லமாக வளர்த்ததுனால மதுரை அப்படி இல்லைனா மதுரையை சேர்ந்த மணமகன் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க இன்றைக்கி படிச்சுட்டு கை நிறையா சம்பாதிக்கிறதுனால தன்னம்பரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல குணமுள்ள கணவர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி வயது ஜாதியை பற்றி எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு 5.6 அடி உயரத்துலேயும் நல்ல ஒரு சிவப்பான மினி தோற்றத்தோடையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு கலரை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு மணமகன் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம். மணமகள் பெயர் வந்துட்டு ஹேமலதா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 34 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி, மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் படித்து முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊர்லேயே மொபைல் ஷாப் வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. இது மூலியமாக இவங்களுக்கு சுமாராக கிட்டத்தட்ட மாதம் வந்துட்டு 20,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி முறைப்படி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 8 வயசில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத தன்னமரியே ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இவங்க தருமபுரி மாவட்டத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தருமபுரி அப்படி இல்லைனா தருமபுரியை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு சுமாராக வசதி இருந்தால் கூட போதும், தன்னம்பரியே ஒரு தொழில் பண்ணுற அளவுக்கு திறமையான ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றி எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இவங்களுடைய முகத்தை வந்துட்டு மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் வந்தால் ஃபோட்டோ டீட்டெயில் கொடுத்துறவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய இன்னும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.